புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில எவ்வளவோ இடங்கள் மிக பழமையான பாரம்பரியமிக்க இடங்கள் அதிகமாகவே இருக்கு. அந்த வகையில மதுரை நகர்பகுதிகளானாலும் சரி, புறநகர் பகுதிகளானாலும் சரி, பாரம்பரியமிக்க கோவில்களா இருக்கட்டும் அல்லது பழமையான தமிழி கல்வெட்டுகளா இருக்கட்டும், மதுரை ரொம்பவே பெயர் போனது. அந்த வகையில மதுரை நகருக்குள்ள மிக முக்கியமான ஒரு வரலாற்று இடமாக இருப்பது இந்த மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம். கிட்டத்தட்ட 1000 அடி நீளம், 950 அடி அகலம், 29 அடி கொள்ளளவு, நீர் கொள்ளளவு இருக்கக்கூடிய இந்தியாவில் ஏன் தமிழகத்திலேயே 2வது மிகப்பெரிய தெப்பக்குளம் இந்த மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் தான். இந்த பகுதிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் பொதுமக்களும் தங்களுடைய பொழுதுபோக்குக்காக வந்துட்டு போறாங்க. திருமலை நாயக்கர் மன்னர் 1600ல மதுரையை ஆட்சி செய்தப்ப தன்னுடைய அரண்மனையை கட்டுவதற்காக இந்த பகுதியில மண்ணெடுத்த போது மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டதாகவும், இந்த பள்ளம் பின்னால இது போன்ற மிகப்பெரிய தெப்பக்குளமாக அவர் மாற்றி நீர்நிலைக்கு மிக முக்கிய உதவியாக மாற்றியதாக வரலாற்று தொடர்புடைய செய்திகள் தெரிவிக்கிறது. குறிப்பா பாறைகளே இல்லாத ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய பாறைகளால உருவாக்கப்பட்ட ஒரு மைய மண்டபம், அதை சுற்றி 4 சிறிய மண்டபம் என இந்த தெப்பக்குளம் மிக அழகாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல மிக சிறப்பு வாய்ந்த இடமாக இன்றைக்கும் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களாலும் அதே போல உள்ளூர் மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய கட்டிடக்கலைக்கு பெயர் போன இடமாகவும் இந்த மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் இருக்குது. ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்துல தண்ணீர் நிரப்பவே மிக கடினமான சூழல் இருந்தது. இந்த நிலையில தான் 2018ஆம் ஆண்டு அப்போதைய மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அதே போல அப்போதைய இருந்த தமிழக அரசு தெப்பக்குளத்துக்கு வைகை ஆற்றிலிருந்து வரக்கூடிய நீர் வரத்து கால்வாய்களை முழுமையா சீரமைச்சாங்க. அதன் அடிப்படையில தெப்பக்குளத்துல 24 மணி நேரமும் ஏன் பல மாதங்களாக தண்ணீர் தேக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதை ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்பட்டது. அந்த வகையில தான் இந்த பகுதியில எப்பவுமே நீர் பிரச்சனை, அதாவது குடிநீருக்கான பிரச்சனை இருந்ததே இல்லை. அந்த வகையில மிக முக்கியமான இந்த பகுதியுடைய நீர்நிலை ஆதாரமாக மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் இருக்குது. வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தை பொறுத்தவரை பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான இடமாகவும் இருக்குது. இந்த இடத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு தைப்பூசத்தன்னைக்கும் உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் நேரடியாகவே கோயிலில் இருந்து தெப்பக்குளம் பகுதிக்கு எழுந்தருளி இந்த பகுதியில மிகப்பெரிய உற்சவம் என்பது நடைபெறும். தெப்பக்குளத்தை அழகான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்ல 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பாங்க. ஒருபுறம் நீர்நிலைக்கு மிக முக்கியமான ஆதாரமாகவும் அதே போல ஆன்மீகத்திற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் இருப்பிடமாகவும் இந்த பகுதி இருக்குது. அதன் அடிப்படையில மாரியம்மன் தெப்பக்குளம் பாதுகாக்கப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய ஒரு இடமாக மதுரை மக்களால் எப்போதுமே பார்க்கப்படுது. நீங்களே பார்க்கலாம், மதுரை நகரோட மையத்துல இவ்வளவு பெரிய தெப்பக்குளம், கிட்டத்தட்ட 16 ஏக்கர் பரப்பளவிலான இந்த தெப்பக்குளம் தான் மிக ஆச்சரியத்திற்கான ஒரு இடம். இப்போது மதுரை மக்களுக்கான பொழுதுபோக்கு இடமா இருக்குது. 4 சின்ன மண்டபங்கள், நடுவுல ஒரு மிகப்பெரிய மைய மண்டபம். இந்த மண்டபத்துல தான் மீனாட்சி அம்மன் தைப்பூச காலங்கள்ல மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் உள்ள சிறப்பு பூஜைகள் என்பது நடத்தப்படும். மிக விசேஷமான ஒரு பூஜையாக அந்த பூஜை பார்க்கப்படுது. தெப்பக்குளத்தை பொறுத்த மட்டும் இந்த பகுதியில பாறைகளே இல்லாத நிலையில மதுரைக்கு மிக முக்கியமான இந்த இடத்துல பாறைகளால் ஆன மைய மண்டபத்தை அந்த காலத்துல திருமலை நாயக்க மன்னர் உருவாகி இருக்கிறார். இந்த தெப்பக்குளத்தை கட்டும்போது கிட்டத்தட்ட கிபி 1645 அந்த ஆண்டு ஆனதா வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். தெப்பக்குளத்தை கட்டும்போது கிடைச்ச மிகப்பெரிய விநாயகர் சிலை, முக்குருணி விநாயகர், அந்த சிலை இப்போவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பொதுமக்கள் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் 2023ஆம் ஆண்டு தெப்பக்குளத்தினுடைய மைய மண்டப கோபுரம் சிதிலம் அடைஞ்சது. இது குறித்து நிறைய செய்திகளை நாம வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 3 வருஷமா எந்த விதமான பெரிய பணிகளும் நடைபெறாம இருந்த நிலையில
கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இதற்கான நிதி என்பது ஒதுக்கிடப்பட்டு அரசாணை என்பது வெளியிடப்பட்டு தெப்பக்குளம் மறுசீரமைப்பு பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பிரம்மாண்டமான சாரங்கள் அமைக்கப்பட்டு ஒரு 10 வருடம் 15 வருடம் பராமரிப்பு இல்லாமல் இருந்த தெப்பக்குளத்திற்கு மீண்டும் வர்ணங்கள் பூசப்பட்டு அந்த சிதிலமடைந்த பகுதி என்பது மீண்டும் சீரமைக்கப்பட இருக்கிறது. முழுக்க முழுக்க அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் என்பது சீரமைக்கப்பட இருக்கிறதுனால மதுரை மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல அறநிலையத்துறையோட சேர்ந்து தொல்லியல் துறையும் இந்த பகுதி, ஏன்னா இங்க தொல்லியல் தடங்கள் இருந்தது, விநாயகர் சிலை கிடைக்கப்பட்டது, அதனால தொல்லியல் துறையும் இந்த தெப்பக்குளத்துக்கு ஒரு சிறிய கட்டுப்பாட்டுல அவங்களும் இந்த தெப்பக்குளத்தை வச்சிருக்கிறாங்க. தெப்பக்குளத்தை பொறுத்த மட்டும் இப்ப முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு இடமாக தான் இருக்கு. மாலை நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல குறிப்பாக வார இறுதி நாட்களான சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதிகமான அளவுல பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வருவாங்க. அதே போல இந்த தெப்பக்குளத்தை சுற்றி அதிக அளவுல கடைகள் என்பது சிறு வணிக கடைகள் என்பது அமைக்கப்பட்டு இங்க மக்களுக்கு தேவையான உணவுகள் என்பதும் அதே போல அவங்க சாப்பிடுவதற்கான பொருட்கள் இந்த மாதிரி பொம்மைகள் விற்பனை என்பது அதிக அளவுல நடைபெறுகிறது. 2023 அந்த காலகட்ட அந்த இதுல இருந்து 2026 வரை சரி செய்யப்படாமல் இருந்த இந்த சிதிலமடைந்த பகுதி என்பது இப்போது சரி செய்யப்பட இருப்பது மதுரை மக்களிடையே மிகுந்த உற்சாகத்தையும் அதே போல மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. வரலாற்றுல மிக முக்கியமான இடங்களை பாதுகாக்கணுங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கை. அதே போல வரலாற்று சின்னங்கள், வரலாற்று பொக்கிஷங்கள், பழமையான இடங்கள், கட்டிடக்கலையை போற்றி பாதுகாப்பது தமிழர்களுடைய பெருமையாக இருக்கு. அதே போல மதுரைக்கு மிக முக்கியமான இடமாக கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய இந்த மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்துல எப்பொழுதுமே தண்ணீர் இருக்கிற வகையில பாதுகாத்து இது போன்ற கட்டிடக்கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் அதன் பெருமையை உணர்த்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது.